பாரிஸின் வெப்பநிலை 1885 முதல் இப்போது வரை 2.3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருக்கிறது. ஆனால் பாரிஸின் பிற பகுதிகளில் 1.7 டிகிரி செல்சியஸ் மட்டுமே அதிகரித்திருக்கிறது என்று ஒரு சமீபத்திய ஆராய்ச்சி சொல்கிறது. அதனால் இப்போது பாரிஸை குளிர்விப்பதற்காக பல லட்சம் யூரோக்கள் முதலீடு செய்யப்படுகின்றன. இந்த நகரம் ஒரு மிதமான காலநிலைக்கு ஏற்ப கட்டமைக்கப்பட்டுள்ள நகரம். உலகிலேயே அடர்த்தியாக கட்டப்பட்டுள்ள நகரங்களில் ஒன்று. அதனால்தான் இங்கு வெப்பம் அதிகமாக உணரப்படுகிறது. இங்கு இருக்கும் செயின்ட் மார்ட்டின் கால்வாய் ஏற்கனவே நீச்சலுக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. சீன் நதியில் குளிப்பதற்கு 3 குளிக்கும் இடங்கள் திறக்கப் போகிறோம். கான்கிரீட் தரைகளை நீக்கி மழைநீரை மண் உறிஞ்ச ஏதுவாக மாற்ற இருக்கிறோம். நகரின் பல பகுதிகள் இப்போதே பசுமையாக மாறி இருக்கின்றன. பிளேஸ் டி லா நேஷன், தெற்கு பாரிஸில் இருக்கும் ரவுண்டானா ஆகிய இடங்கள் நகர்ப்புற காடுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் நகரத்தை குளிர்விப்பதில் மரங்களுக்கும் பங்கு இருக்கிறது. சீன் நதி ஒரு திறந்தவெளி நீச்சல் குளமாக மட்டுமல்லாமல் நகரத்தை குளிர்விக்கவும் உதவுகிறது. சுற்றுச்சூழலை பாதிக்காத இந்த குளிர்விக்கும் அமைப்பு ஃப்ராச்சூர் டி பாரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. நகரத்தை சுற்றி இருக்கும் 700 கட்டிடங்களில் உள்ள நீர்க்குழாய்களோடு நிலத்தடி நீர்க்குழாய்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. சென்ட்ரல் கனடாவில் இருக்கும் இந்த குளிர்விக்கும் அமைப்பின் மையத்தை நாம் நேரில் சென்று பார்ப்போம். இந்த பம்புகள் குளிர்நீரை அமைப்புக்குள் செலுத்துகின்றன. குளிரூட்டிகள் மூலம் நீர் குளிர்விக்கப்படுகிறது. இதன் செயல்பாட்டின் தொடர்ச்சியாக வெப்பம் வெளியேறுகிறது. அந்த காற்று சீன் நதியில் வெளியிடப்படுகிறது. அதன் நீர் 2ஆம் கட்ட வலைப்பின்னலுக்குள் செல்கிறது. இப்படிதான் இது இயங்குகிறது. ஒரு வழக்கமான குளிரூட்டும் அமைப்புக்கு தேவையான மின்சாரத்தில் பாதி அளவிலான ஆற்றல் இந்த குளிரூட்டும் அமைப்புக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க மூலங்களிலிருந்து, குறிப்பாக சூரிய மின்சாரத்திலிருந்து வருகிறது. எதிர்காலத்தில் பாரிஸில் கோடைக்காலம் இன்னும் வெப்பமானதாக மாறும்போது இது போன்ற தீர்வுகள் கூடுதல் முக்கியத்துவம் பெறும்.